பிரதி கதாநாயக அவர்களே, இன்று இந்த விவாதத்தில் முக்கியமான சில காரணங்கள் நாங்கள் முன்வைக்க வேணும். என்னென்றால், இந்த நாட்டிலேயும் இந்த பாராளுமன்றத்திலேயும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது. நாங்கள் அண்மையிலே கண்டோம், எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு வர முந்தையும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ச்சுனா அவர்களும் இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவகாரங்களை பற்றி முஸ்லிம் சமூகத்தை நோக்கி முஸ்லிம் சமூகத்துக்கே குற்றச்சாட்டி முஸ்லிம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார். இது எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது. இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது, தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது, முஸ்லிம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது. இது ஒரு பொது பிரச்சனை உண்டு. அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கேலும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிற நேரத்தில், ஆனால் மற்ற சமூகத்தை பற்றி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்றுறது என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்கேனும் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போலதான் நான் அவருடைய அர்ச்சுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார், இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேணும் என்று. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது. முஸ்லிம் மக்களை நோக்கி முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது. அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடனட்ட விவாக நீதி என்று சொல்வார்கள், அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது. அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அப்படி சட்டம் தேவையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது, அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது. அதனால அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும். அதனால அந்த சட்டங்கள் இருக்க வேணும். அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை. இவ்வளவு காலமா எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது. ஆனா நாங்கள் கண்டோம், அண்மை காலத்தில் இந்த அர்ச்சுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள். நான் அவர்கள்கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம், அப்படியாண்டா தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில்? நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா? நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்றீங்களா? அதனால அதுக்கு அவர்கள் பதில் கூற வேணும். அதனால இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், வடக்கை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய உறுப்பினர்கள், கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள். அப்ப அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது. யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை, இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை. அதனால ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது, நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன். அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது. ஏனென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து இன்று வர காட்டியும் எத்தனையோ அரசாங்கம் இருந்து இருக்கிறது. ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கில்லை. அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாவினது. நாங்கள் இந்த நாட்டில் 35 வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது. ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது. இப்ப யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் 15 வருடமாக இருக்கிறது. ஆனால் அந்த 15 வருடமாக இருந்தாலும்
யுத்தத்தை உருவாவின காரணங்களை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன்வந்து இல்லை. அதனால தான் நான் சொல்ல வாரது என்னென்றால், இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது, அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது, அவர்களுடைய பல தனியார் சட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும், அந்த சட்டங்களை பாதுகாக்க வேணும். அதனால் அந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகம் என்று சொல்றது ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் எல்லா சமூகமும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால அது இந்த நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை. அப்படி இல்லாமல் ஒரு சமூகத்தை நோக்கி அவர்கள் குத்தம் சொல்றது என்றால், அவர்களுடைய பின்னாலே யாரி சரி ஒருவர் இருந்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டா, அரசியல் அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.